வணக்கம். உங்கள் பொன்னான நேரத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களிடம் நான் பேச விரும்புவது சிவனும் மோடிஜியும் என்பது பற்றியானது. இந்த தலைப்பு பலருக்கு புதிதாகவும் இருக்கும். ஆனால் இதற்கான விளக்கத்தை அறிந்த பிறகு நீங்களும் என் கருத்துடன் ஒத்துப்போவீர்கள். இதனை கடைசி வரை பார்த்தால் பிரமிப்பு பன்மடங்காகவும் உங்களுக்கு. புராண இதிகாசங்களில் தீரமிகு சிவபக்தர்கள் இருந்தனர். அவதார புருஷர் ராமர், ஜனகர், பரசுராமர் மற்றும் பல மன்னர்களும் சிவனை துதித்து வந்தனர். 1000 வருடங்களுக்கு முன் ஆண்ட சோழ மன்னன் ராஜராஜ சோழன் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக காலத்தால் அழியாத பிரம்மாண்ட கோயிலை கட்டியதோடு திருமுறை, தேவாரம் பாடல்களை அழியாமல் சிதம்பரத்திலிருந்து மீட்டு இன்றளவும் நம்மை பரவசப்படுத்தும் அளவுக்கு அர்ப்பணித்துள்ளார். இதுபோன்று மோடிஜி அவர்கள் அவர் காலத்திலே அடுத்த 1000 வருடங்களுக்கு மேல் பயன்படும் வகையில் பல ஸ்தலங்களை நிறுவி உலக மக்களிடையே இந்துக்கள் கலாச்சாரம், மதிப்பு இவற்றை ஒருங்கிணைத்து மேலும் புகழ்பெற செய்துள்ளார். மண்ணின் மதிப்பு நினைத்து ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்பட வைத்துவிட்டார் அவர்கள். கடந்த 1000 வருடங்களில் பல சத்புருஷர்கள் வந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் மகாத்மா காந்தி போன்ற ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடவில்லை. மோடிஜியின் நற்செயல் யாவும் இன்று பாராட்டப்பட்டாலும் எதிர்காலத்தில் இவர் பங்களிப்பு இல்லாவிடில் இந்து மக்களுக்கு எதிர்காலம் சாத்தியமில்லாதது போல் இருக்கிறது. சிவனின் கட்டளையும் முழு ஆசீர்வாதத்தையும் கொண்டு மோடிஜி செயல்படுவது போல் தோன்றுகிறது. எந்த ஒரு தனி மனிதனாலும் குறுகிய காலத்தில் இத்தகு சாதனைகளை செய்ய முடியாது. இந்தியாவின் மகத்துவத்தை வெளியுணர்ந்து பாதுகாக்கும் பெரிய குறிக்கோளை மட்டும் கொண்டிருக்கும் மோடிஜி அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவனாக, மேலும் ஒரு குடும்பத்தின் தலைவனாக சிறப்பளிக்கிறார். சிவபூமியான தமிழ்நாட்டு மக்களை குழப்பி 50 வருடங்களாக திசை திருப்பிய கட்சிகளின் பிடியிலிருந்து நாம் நம்மை எப்பொழுது விடுவித்து கொண்டு தேசத்தின் சிவ குறிக்கோளுடன் இணைந்து கொள்ளப் போகிறோம். உலக அரங்கத்தில் உலக தலைவரான ட்ரம்ப், ஜின்பிங், தெரசா மே, ஸ்காட் மாரிசன் போன்றவர்கள் இருந்தாலும் மோடிஜியின் உள்ள வலிமையினால் கோடிக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்பட்டு அதிக ஆரவாரமும் அங்கீகாரமும் மோடிஜிக்கு கொடுத்ததே இதற்கான சான்று. நடுவில் வந்த படையெடுப்பாளர்களின் சூழ்ச்சியினால் இது மறக்கடிக்கப்பட்டது. ஆனால் மோடி அவர்கள் பண்டைய நுட்பங்களான யோக பயிற்சி, தியானம், சமய சடங்குகள் இவற்றை மக்கள் பின்பற்ற தூண்டியதால் நம்மை நாமே அறியாமல் சில ஆண்டுகளாக நம் உள் வலிமையை தூண்டப்பட்டு பிரகாசிக்க தொடங்கியுள்ளோம். வருங்காலத்தில் இந்த சிவ ஒளியானது நம்மையும் நம் நாட்டையும் பழைய மகிமைக்கு கொண்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து எனக்கு இல்லவே இல்லை. இதனை பல மாநிலங்கள் உணர்ந்து அந்த பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் சில மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் எவ்வாறு கந்த சஷ்டி கவசத்தின் புனிதத்தை அபத்தமாக சித்தரிக்கப்பட்டதைப் போல மோடிஜியின் அர்ப்பணிப்புகளும் தவறுதலாக சித்தரிக்கப்படுகிறது. மோடியின் நாட்டுக்கான நலத்திட்டங்களையும் அதனால் பிற மாநிலங்கள் பெற்ற பயன்களையும் நம் மாநிலம் பயன்படுத்தி கொண்டாலும் அதை வெளிக்கொணர்ந்து போற்றுவதில்லை. மொழி பிரச்சனையால் திட்டங்களை மக்களுக்கு போய் சேராமல் கவனமாக தீய சக்திகள் பார்த்து கொண்டனர். மேலும் சமூக நீதி என்ற தலைப்பில் தாழ்த்தப்பட்டோருக்கான சதவீத ஒதுக்கீட்டை தவறான முறையில் மக்களுக்கு எடுத்து கூறி திசை திருப்பும் பணியை செவ்வனவே பிற கட்சியினர் தொடர் முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் பிரதமராக இருந்தாலும் நான் உங்கள் சேவகன் என்று காட்டும் மோடிஜியின் பணிவான நடவடிக்கைகள் நம்மை பிரமிக்க வைக்கிறது. மோடிஜியின் பல திட்டங்களையும் அதனால் நாம் இதுகாரும் அனுபவித்து வந்த நன்மைகளையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எடுத்து கூறி வெகுவாக பயனடைய செய்யுங்கள். நான் இனிவரும் காணொளியில் விவரமாக பேசப்போகிறேன்.